ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தின உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 50வது ஸ்தோத்திர பண்டிகையினுடைய 50 நாட்கள் கூட்டங்களில் என்னை அழைத்து பயன்படுத்தின அருமை சபை போதகருக்கும் என் ஆண்டவருக்கும் என் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேறெடுக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய சபையில் அடிக்கடி கேட்கிறது வழக்கம். ஏன்னா நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வரும். ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாட்சியோடு கூட ஒரு சில காரியங்களையும் முன்னிறுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எனக்கு வெளிப்படுத்தி தாருங்கன்னு சொல்லி முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில நம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நம்முடைய வல்லமையுள்ள சத்தியங்களை இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் போதித்தருளும். ஆண்டவரை வசனம் கேட்கக்கூடாதபடி தடை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்குகிறோம். விடுதலையோடு உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எங்களுக்கு தேவையான சத்தியங்களை போதித்தருளும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபம் பண்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பல்லடம் பகுதியில் மங்களம் ரோட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஏறத்தாழ 13 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். உங்களுடைய சபையினுடைய ஊழியக்காரருடைய சாட்சிகளை நான் யூடியூப்பில் கேட்டேன். பாஸ்டர் உங்களுடைய தலைமை போதருடைய சாட்சிகளை நான் கேட்கும் பொழுது அவருடைய 50வது நிறைவு அப்படிங்கிற பொழுது அது அந்த வயது கூட எனக்கு இல்லை என்றாலும் உங்கள் மத்தியில் கர்த்தரை நிறுத்தினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தகப்பனார் 16 ஆண்டுகளாக அந்த ஊழியத்தை செய்தார்கள். அவர் மரித்த பின்பு 13 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உண்டு. மூத்தவள் 11ஆம் வகுப்பும் 2ஆம் மகள் 6ஆம் வகுப்பும் படிக்கிறார்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். ஆதி காலத்தில் இருந்த ஆண்டவருக்கு நெருக்கமான சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இல்லாமற் போகிற இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை இந்த கூட்டங்களுக்கு கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட 50 நாட்கள் தொடர்ந்து வாரத்தினுடைய இறுதி நாட்களில் இப்படி கூட்டங்களை ஒழுங்கு செய்து அந்த கூட்டங்களுக்கும் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற கூட்டம் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் எடுத்துகிட்டு அதுலேயே நான் மெசேஜ் கேட்டுக்கிறேன், அங்கேயே உட்காந்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டங்களுக்கு வந்திருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் வருவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. என்றாலும் சிறு வயதிலிருந்தே கர்த்தர் ஊழியத்திலேயே என்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்ததுனால அவருடைய நோக்கம் ஒன்று உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன். சின்ன வயதில் நான் குன்னத்தூரில் சர்ச் ஆஃப் காடில் பாஸ்டர் வேதநாயகம் அவருடைய சபையிலிருந்து வளர்ந்தேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அருமையான பாஸ்டர் வேதநாயகம் ஐயா அவர்கள். சிறு வயதில் நாங்களுடைய சின்ன பையன்களாம் விளையாடும் பொழுது எங்களுடைய விளையாட்டு என்னன்னு சொன்னால், நான் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும் பிள்ளைகளை உட்கார வச்சு ஆராதனை எடுக்கிறது போல், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறது போல், இதுதான் எங்களுடைய சின்ன விளையாட்டுகளாக இருந்துச்சு. அதை ஒரு முறை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னுடைய வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வந்த பொழுது மறைந்து நின்று பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பாஸ்டராக வருவப்பான்னு சொல்லி என் தலைமையில் அப்போவே கை வச்சு ஆமாம் ஜெபம் பண்ணாங்க. பிரைஸ் லார்ட். ஆமாம், கர்த்தர் அந்த நாளிலிருந்தே முன்குறித்து, உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்து ஆண்டவர் அழைத்தார். பிரைஸ் லார்ட். ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். வாலிப நாட்களிலேயும் கர்த்தர் ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும்படி உதவி செய்தார். நான் தகப்பனுடைய வேலை நிமித்தமாக நாங்கள் திருப்பூர் வந்தாலும் அந்த பகுதியில் பாஸ்டர் சந்திரசேகரன் ஐயா அவருடைய சபையில் அங்கமாக இருந்தோம். அந்த நாட்களிலும் வாலிப ஒரு குழுவை ஆரம்பித்து ஏறத்தாழ 42 வாலிபர்களை கொண்டு திருப்பூர் பட்டணத்தில் ஒரு ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியத்தில் ஆராதனை முடிஞ்ச உடனே 1 மணி நேரம் முழங்காலில் கரங்கோர்த்து 42 பேரும் சபை நடுவில் இருந்து ஜெபம் பண்ணி விட்டு பின்பதாக அங்குள்ள எல்லா கிராமங்களுக்கும் டிராக்ஸ் கொடுத்து ஊழியங்களை செய்த நாட்களை மறக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஊழியத்தில் தொடர்பு படுத்தி கொண்டே வந்தார். 1997ஆம் வருடம் என் தகப்பன் ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து முதற்கொண்டு அவரோடு கூட இசைந்து ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் லார்ட். கடந்த நாட்களில் ஒரு சில பலவீனங்கள், சோர்வுகள் அதெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்கி வழிநடத்தி வந்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு வேலை செய்து கொண்டு நான் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படித்திருக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதை தொடர்ந்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய கோலாக இருந்துச்சு. ஆனால் சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் என்னை தொட்டுக்கொண்டே வந்தார். ஊழியத்தில் விட்டு விலகாமல் அந்த டச்சப்லேயே இருந்துகிட்டே வந்ததுனால ஒரு முறை 2005ஆம் ஆண்டு நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு மாருதி சுசுகி டீலரில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அதில் படிப்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்தி அதனுடைய ஜெனரல் மேனேஜராக, பொது மேலாளராக கர்த்தர் அந்த இடத்துல உண்மையாக இருந்தபடினால கர்த்தர் என்னை உயர்த்தினார். அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினார். கடந்த வருஷம் அந்த வேலையை ரிசைன் பண்ணி கொண்டு மீண்டுமாக புதிய ஒரு முழு நேர ஊழியனாக என்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம், காரணம் என்னன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி எனக்கு ஒரு பேரலைசிஸ் போல் ஒரு வியாதி வந்தது. அதிகாலையில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கையும் காலுமாக மிகவும் வராத போல சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணின பொழுது நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியனாக வருகிறதற்கு நான் ஆயத்தம். எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுப்பீர் என்று சொன்னால், நல்ல கைகால்களை கொடுப்பீர் என்று சொன்னால் ஓடி உழைக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது ஜூன் 7ஆம் தேதி ஆப்ரேஷன் நடந்துச்சு. டாக்டர் சொன்ன காரியம் 6 மாதத்துக்கு நீங்கள் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே, என் சபை விசுவாசிகள் சோர்ந்து போய் இருந்தார்கள், எப்படியாக அவரை திடப்படுத்த வேண்டும், சீக்கிரத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக செபித்து ஒப்பு கொடுத்தேன். ஒரு பாடல் மாத்திரம் எனக்கு நினைவில் வந்து கொண்டிருந்தது. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய பாட்டு திரும்ப வந்து கொண்டே இருந்துச்சு. அந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருந்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருந்தோம். 3 வாரத்தில் கர்த்தர் இழந்த கைகால்களை திரும்ப கொடுத்தார். 3 வாரத்தில் நான் நடந்து போய் மருத்துவமனைக்கு செக்கப் போகும்பொழுது டாக்டர் சொன்னாங்க, இது வாய்ப்பு இல்லை. பிரைஸ்லாம். நடந்த காரியம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நான் சொன்ன காரியம். ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் ஆகுன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஜனவரியில் தான் நீங்கள் நடக்க போகிறீங்கன்னு சொல்லி 3 வாரத்தில் கர்த்தர் அதே டாக்டருக்கு முன்பாக நடந்து போய் பிரைஸ்லாம் என்னை செக்கப் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்னார், இது நடக்காத காரியம், எப்படி நடந்துச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களால் முடியாது, உங்களையும் என்னையும் படைத்த என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியாய் கர்த்தர் என்னை திடப்படுத்தி மீண்டும் அந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இங்கே வருவதற்கு முகாந்தரமாக இருந்த பாஸ்டர் இங்கே இல்லை. பாஸ்டர் பீட்டர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பல இடத்துல நானும் அவரும் இசைந்து பல ஊழியங்களை செய்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக ஒரு இழப்பின் நிமித்தமாக அவர்கள் போயிருக்கிறாங்க. ஆகையினால் வர முடியலை. அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசிக்கிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார். இதற்கு முன்னால் நடந்ததான சம்பவங்கள், அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு முந்தின அதிகாரத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட், சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்ததான பகை, அது நிமித்தமாக வருகிறதான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதில் இவர் பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ் அவர்களை பார்த்து அவரிடத்தில் தஞ்சமுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி தஞ்சமுகுந்த வேளையில் அவங்களுக்கு கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதுக்கு கொடுத்த ஒரு பகுதி சிக்லாக் என்ற பகுதியில் தாவீதை அவருடைய குடும்பங்களையும் மனைவி பிள்ளைகளையும் அவனோடு இருந்த வேலையாட்கள், அவனோடு இருந்த ஆட்களுக்கும் கொடுத்த ஒரு பகுதி தான் சிக்லாக் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த சிக்லாக்கிலிருந்து இந்த தாவீதும் அவனோடு இருந்த மனுஷனும் இந்த ஆகீஸ் ராஜாவோடு கூட தேசங்களுக்கு யுத்தம் பண்ண போகும் பொழுது அவங்க அங்கே பிரயாணப்பட்டு போயிருந்த வேளையில் இங்கே சிக்லாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா, நீங்கள் அதில் வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் பிள்ளைகளையும் அவருடைய மனைவிகளை எல்லாம் சிறையாக்கி கொண்டு போய்விட்டார்கள். இப்போ சிக்லாக்கிலிருந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிறையாக்கப்பட்டு கொண்டு போய்பட்ட அந்த சூழ்நிலையில் இப்போ தாவீது திரும்ப ஆகீஸ் ராஜாவின் இடத்திலிருந்து திரும்ப சிக்லாக்குக்கு வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு மிகவும் அழுகிறார். அவனோடு கூட இருந்தவர்கள் 600 பேர். நீங்கள் அதை பின்னாடி நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த 600 பேரும் அவனோடு கூட அந்த இடத்துல வந்து சோர்ந்து போய் தன்னுடைய பிள்ளைகள், மனைவிகள், அங்கே இருக்கிற பொருட்கள், உடைமைகள் எல்லாரும் கொள்ளையாக்கப்பட்ட போல அந்த சூழ்நிலையில் மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதற்கு முன்னதாக அவங்க ஆகீஸ் ராஜாவுக்கு போயிட்டு வந்த அந்த காலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள் பிரயாணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ போறக்கு 3 நாள் இருந்திருக்கும், திரும்பி வர்றதற்கு 3 நாள், ஆக மொத்தம் 6 நாள் என்ன பண்ணிடுச்சு, பிரயாணத்திலேயே போயிருச்சு. 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். அங்கே போனோம்னா அங்கே சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. தாவீது நம்மோடு கூட வர வேண்டாம் என்று சொல்லி அங்கே இருக்கிற பிரபுக்களும் அங்கே இருக்கிறவர்களும் ஆகீஸ் ராஜாவோட கூட வாக்குவாதம் செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் நீங்கள் முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது. அதனால தாவீது நீங்கள் திரும்பி உங்களிடத்திற்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி ஆகீஸ் ராஜா அனுப்புகிறார். ஆகையினால திரும்பி வருகிற அந்த 3 நாட்கள், ஆக மொத்தம் 6 நாள் பிரயாணப்பட்டு ரொம்ப டயர்டாகி சோர்வுற்ற நிலையில இந்த இடத்திற்கு சிக்லாக்குக்கு வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள், மனைவிகள், உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்தது மாத்திரமன்றி அந்த இடமே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறதை தாவீது பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்க முடியும், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்.
ஏற்கனவே 3 நாள் திரும்பி 3 நாள் 6 நாள் பிரயாணம் பண்ணி மிகவும் சோர்வுற்ற நிலையில வந்து பார்த்தா இங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. தாவீது அவனோடு இருந்தவர்களும் வெளியே போன நேரம் பார்த்து இந்த அமலேக்கியர் வந்து இதெல்லாம் சுட்டெரிக்கிறார்கள். தாவீது இருந்திருந்தால் அதை என்ன பண்ணி இருக்க மாட்டாரு, சுட்டெரிக்க விட்டிருக்கவே மாட்டாரு. அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அவனோடு இருந்தவர்களும் வெளியே போன நேரங்களில் இந்த சிக்லாக்கில் வந்து அந்த அமலேக்கியர் இப்படி செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் சஞ்சரித்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் இல்லாத நேரம் பார்த்து தான் யார் வர்றா, பிசாசு வர்றான். ஆமாம், சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நாட்களில், தூரம் போகிற நேரங்களில் தான் பிசாசு நம்மளை என்ன பண்ணுகிறான், சிறைபிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதே சூழ்நிலையில் இங்கே தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் ஆகீஸ் ராஜாவிடத்திற்கு போயிட்டு திரும்புவதற்குள்ளாக இங்கே ஒரு பெரிய போர்க்களம் உண்டாகி தீக்கிரையாக்கி எல்லாரும் சிறைப்பட்டு போகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னு சொன்னதுன்னா இப்போ தான் தாவீது வந்து தன்னை திடப்படுத்திக் கொள்கிற காரியத்தை நீங்கள் பின்னாடி நீங்கள் வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 600 பேரும் சொல்றாங்க, நாம இங்க இருந்திருந்தோம்னு சொன்னா இந்த காரியம் நடந்திருக்காது, இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி முற்படுகிற போது கடைசி வார்த்தை சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் இழந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிறவர்கள் கல்லெடுத்து தன்னை அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த இடத்துல தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஏபோத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தாவீது 7ஆம் வசனம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியதார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியதார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனோ பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து, அதை நீ பிடிக்கிறது மாத்திரமல்ல திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது செய்கிற முதல் காரியம், தன்னைத்தான் கர்த்தருக்குள் என்ன பண்ணி கொண்டார், திடப்படுத்தி கொண்டார். 2வது செய்கிற காரியம், ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடிப்பாய். பிரைஸ் தி லார்ட். நீ சகலத்தையும் என்ன பண்ணுவாய், திருப்பிக் கொள்ளுவாய். பிரைஸ் தி லார்ட். இதை சொன்ன உடனே தாவீது அங்க கூட இருந்த எல்லாத்தையும் சேர்த்தி கொண்டு அந்த போருக்கு அவங்க கடத்தி கொண்டு போனதான மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாத்தையும் மீட்கும் பொருட்டாக அவரை பின்தொடர்ந்து போகிற காரியத்தை நீங்கள் பின்னாடி நீங்கள் வாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 9ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்க பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்க அடுத்த வசனத்துல வாசிங்கன்னு சொன்னா, அவனோடு கூட மீண்டுமாக 400 பேர் அந்த போருக்காக தாவீது கூட போகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் மீந்திருக்கிறாங்க? 200 பேர். கூட போனது 600 பேர். இப்ப தொடர்ந்து அந்த போருக்காக தாவீதோடு கூட போகிறவர்கள் 400 பேர். 400 பேரும் தாவீதோடு கூட சேர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 200 பேர் இந்த பேசோர் ஆற்றங்கண்டையில என்ன பண்றாங்க, அப்படியே நின்று போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பேசோர் ஆற்றங்கண்டையில இந்த 200 பேர் அப்படியே நின்றுக்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ளான ஒரு பயம், நம்ம போய் அவங்கள மேற்கொள்ளுவோமா அல்லது நம்மளை அவங்க மேற்கொள்ளுவாங்களா, ஒரு விதமான சோர்வு அவங்களுக்குள்ள உண்டாகிறது. 6 நாள் ஏற்கனவே பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தோம். இப்போ ஒரு நாள் முழுவதும் என்ன பண்ணி இருக்கிறோம், அழுது இருக்கிறோம். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இனிமேல் இதற்கு மேல என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சோர்ந்து போய் அந்த பேசோர் ஆற்றங்கண்டையில அப்படியே 200 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. 400 பேர் தொடர்ந்து தாவீதோடு கூட அந்த யுத்தத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் எதிராளி ஒரு மனுஷனை பிடிக்கிறாங்க.
அவனுக்கு அப்பம் தண்ணீரெல்லாம் குத்துகிறா இருக்கிறான். அப்பம் தண்ணீரெல்லாம் கொடுத்து அவன் உயிரை திருப்ப கொண்டு வராங்க. நீங்கள் அது வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். தொடர்ந்து இவர்கள் அவனை கூட்டிக் கொண்டு அந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த அமலேக்கியர் குடித்து வெறித்து ஆங்காங்கே அப்படியே சிதறி இருக்கிறதை பார்க்கிறார்கள். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டு வருவது மாத்திரமல்லாமல் கொள்ளையடித்த எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வருகிறதை 18, 19 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். வாசிக்க பார்ப்போம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த இடத்துல அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். இப்போ இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு அதை 2ஆக பிரித்து பிரைஸ் லார்ட். பேசூர் ஆற்றங்கரையில் 200 பேர் சோர்ந்து போய் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்துட்டாங்க. அப்படி தானுங்களே? 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு மேலே எங்களால் உங்களோட கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இன்னொரு 400 பேர் தாவீதோடு கூட தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக தாவீதோடு கூட சேர்ந்து போகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இங்க 2 கூட்டம். ஒரு கூட்டம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் சேர்ந்து தாவீதோடு கூட யுத்தத்திற்கு போகிற ஒரு கூட்டம். 2 விதமான மக்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2 விதமான மக்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முந்தின வசனங்களில் இவங்க போய் அவங்கள கொள்ளையிடும் பொழுது பிரைஸ் லார்ட் ஒரு 400 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்களா? தப்ப விடுகிறார்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 17ஆம் வசனம். அவர்களை தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்த பொழுது ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இந்த இடத்துல தப்ப விடுகிறார்கள். எத்தனை பேத்த? 400 பேர். எது மேல ஏறி போறாங்க? ஒட்டகத்தின் மேல ஏறி தப்பித்து போகிறார்கள். மீதி இருக்கிற அத்தனை பேரையும் தாவீதும் அவனோடு இருந்த 400 பேரும் எல்லாத்தையும் முறியடிக்கிறார்கள். இங்க இந்த 400 பேர் ஒட்டகத்தின் மேலே என்ன பண்ணுறாங்க? ஏறி போகிறாங்க. ஒட்டகம் வேகமாக ஓடுமா அப்படின்னு சொன்னால் வேகமாக என்ன பண்ணாது? ஓடாது. ஒட்டகத்தின் மேலே ஏறி தப்பிச்சு போகிறான்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்ட சோம்பேறியாக இருப்பான்? யோசித்து பாருங்கள். இப்போ இங்கே பேசூர் ஆற்றங்கரையில் ஒரு 200 பேர் உட்காந்துருந்தாங்களே, போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களோடு கூட சேர்ந்து போயிருந்தா கண்டிப்பாக இந்த 400 பேர்த்த அவங்க தப்பித்து விடவே மாட்டாங்க. அந்த 400 பேரை என்ன பண்ணியிருப்பாங்க? சங்கரிச்சிருப்பாங்க. அமலேக்கியர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு 200 பேர் அவர்களோடு சேராமல் சோர்ந்து போய் பேசூர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்தது நிமித்தமாக இங்கே 400 பேர் என்ன ஆயிடுச்சு? தப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சோர்வு அநேக பிசாசுகளுடைய தந்திரங்களை தப்ப விட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ சோர்வுகள் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ அமலேக்கியரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தப்ப விட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மோடு தான் பேசுகிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வுன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அருமையான போதகருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஏறத்தாழ 76 நினைக்கிறேன். அப்பிருந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது 2-3 முறை அந்த சாட்சி நான் ரிவைண்ட் பண்ணி போட்டு கேட்டேன். அப்போது ஒரு கூட்டம் இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு கூட்டம் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி ஒரு 3 முறை நினைக்கிறேன் அந்த சாட்சியில் அவங்க திரும்ப சொன்னதை நான் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையில் பிரைஸ் தி லார்ட் அநேக காரியங்கள் என்னென்ன காரியங்களால் நடக்கும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறதுனால எத்தனையோ பேர் முறுமுறுப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோர்வுகளின் நிமித்தமாக அல்லது ஒரு சொல்லிட்டு அதன் நிமித்தமாக இப்படி எல்லாம் சோர்ந்து போய் எழும்பி அப்படியே கூட்டங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? போயிட்டுருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாம் சோர்ந்து போய் விலகி போகிறவர்களாக நாம் அல்ல. இந்த 50ஆம் நிறைவு நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். அருமையான போதகரோடு இசைந்து இன்னும் நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்னும் அநேக அமலேக்கியரை முறியடித்து கர்த்தர் இந்த சபையில் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 200 பேர் போயிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி 400 பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க?
தப்பிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களையும் சேர்த்து முறியடிச்சிருக்கலாம். பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ பேருடைய அந்த சோர்வு பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா அநேக காரியங்களை தப்ப விட்டு இருக்கிறது. ஒரு சில காரியங்களை உங்கள் முன்னாடி நிறுத்திவிட்டு பிரைஸ் லார்ட் அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம சேர்ந்து ஊழியத்திற்கு எப்படி நம்ம தரிசனத்தோடு இசைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து விட்டு நம்ம முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரைஸ் லார்ட். எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆமாம், எலியாவின் வாழ்க்கையில் பிரைஸ் லார்ட் ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தாங்க. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசபேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமாம், நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனை நான் என்ன பண்ணுவேன், ஆமாம், கொன்னுடுவேன், முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு எசபேல் சொல்லி அனுப்புகிறான். இந்த சொல்ல கேட்டு எலியா 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூறை செடியில் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமாம், ஒத்த வார்த்தை, அதுவும் எசபேல்ட்டிருந்து பிரைஸ் லார்ட் அந்த பொம்பளைட்டிருந்து வந்ததான ஒரு வார்த்தையை இந்த மனுஷன் கேட்டு சோர்ந்து போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, உட்காந்துடுறாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, ஆமாம், எலியாவோடு கூட கர்த்தர் அநேக முறை இடைபடுகிறதை நாம் வாசிக்க முடியும். 5 முறை எலியாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். இப்படி 5 முறை எலியாவோடு ஆண்டவர் பேசுகிறாரு, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு சத்தம் எதிரிட்டு இருந்து வந்தோன்னையும் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, சோர்ந்து போய் அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. 5 முறை ஆண்டவர் பேசினதை மறந்துட்டு, ஆண்டவர் தன்னோடு இருக்கிறத மறந்துட்டு, அந்த ஒரு சோர்வு பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா எலியாவுக்கு வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு திகில் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படி தான் பிசாசு அநேக காரியங்களில் நம்மளை சோர்வுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு உண்டாக்கிட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு பின்னடைவை உண்டாக்கிட்டா, இதுக்கு மேலே அவன் என்ன பண்ண மாட்டான், எழும்ப மாட்டான், இதோடு அவன் நின்றுவான். இதுக்கு மேலே அவன் ஜெபிக்க மாட்டான், இதற்கு மேலே வேத வாசிக்க மாட்டான், இதுக்கு மேலே அவன் ஊழியர்காரரோடு இசைந்து என்ன பண்ண மாட்டான், செயல்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவான், கொண்டு வந்துட்டே இருப்பான். சோர்வுகள், பலவீனங்கள், அப்படி அநேக காரியங்களை கொண்டு வந்து பிசாசு போட்டே இருப்பான், எழும்ப முடியாதபடிக்கு, அடுத்த அளவுகளுக்கு கடந்து போக முடியாதபடிக்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி பிசாசு அநேக காரியங்களை செஞ்சுட்டே இருப்பான். பிரைஸ் எல்லாம் இங்கே சோர்ந்து போய் அவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், அவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் சொன்னால் மழை வருது, மழை நின்று போச்சு, அதுக்கப்புறம் சொன்னால் என்ன பண்ணுது, மழை வருது. 400 பேரை வெட்டி சாய்ச்ச மனுஷன், அக்னி இறக்கின மனுஷன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பயங்கரமாக முளைக்கின ஒரு மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷன், எசபேலுக்கு பயந்து சோர்ந்து போய் இதோடு நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி உட்கார்றாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆளை கர்த்தர் உருவாக்குறாரு, இரட்டிப்பான அபிஷேகத்தினால கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இரட்டிப்பாய் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சோர்வு தன்னுடைய அபிஷேகத்தினுடைய பலத்தை குன்றி போக பண்ணினது. இந்த ராத்திரி வேளையில் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது கண்டிப்பாக சோர்வுகள், எத்தனையோ காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவான், கொண்டுட்டே வருவான். என் சபையில் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், காரியம் என்னென்னா, ஆண்டவருக்காக நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா கல்லடி பட வேண்டியது நிச்சயமாக இருக்கும். உண்டா இல்லைங்களா? ஆமென் தானா? பிரைஸ் தி லார்ட். பலர் பல விதமாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க.
ஆமாம், 30 வருஷமாக சபையில் இருக்கிறவங்க உடனே ஒருத்தருக்கு ரட்சிக்கப்பட்டு முன்னாடி வந்து 2 வருஷத்தில் எழும்பிட்டா அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசத்தான் செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும், சூழ்நிலைகளெல்லாம் நடக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை பார்த்துட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னால் ஆண்டவருக்காய் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது, எழும்பவே முடியாது. சோர்வுகளை களைந்து போட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சோர்வு அபிஷேகத்தை அடுத்த ஆளுக்கு தப்ப விட்டுருச்சு. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அங்க யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். யோசேப்புக்காக யாக்கோபு அழுது கொண்டிருக்கிற காரியம் இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தன்னுடைய அண்ணன்மார் யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, ஆமாம், கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. அதற்கப்புறம் விற்று போடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சிறைவாசகம், அந்த போத்திபாருடைய வீடு, அதுக்கப்புறம் சிறைவாசகம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பார்க்கும் பொழுது யோசேப்புக்காக யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அழுது கொண்டு இருக்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து 37ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா, பிரைஸ் தி லார்ட், அந்த அநேக காரியங்கள் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் ராஜ்யபாரத்தில் யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து, பிரைஸ் தி லார்ட், பஞ்சம் உண்டாகும் பொழுது அந்த காலகட்டங்களை பார்த்தோன்னு சொன்னால் 22 வருஷம் 22 வருஷம் அந்த 22 வருஷம் பிரைஸ் தி லார்ட், இவங்க யாக்கோபுனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா உடைந்து போன உள்ளமாய், சோர்ந்து போனவனாய். பிரைஸ் தி லார்ட். நல்லா நீங்கள் வேதத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த 22 வருஷம் ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் இருந்த உறவில் அவன் குன்றி போனவனாய், சோர்ந்து போனவனாய், என் மகன் இப்படி போயிட்டானே சொல்லி அழுது கொண்டு அந்த இடத்துல இருக்கிற காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வேணாலும் வரலாம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் விட்டு பிரியவே கூடாது. ஆண்டவரை மாத்திரம் விட்டு பிரியக்கூடாது. அநேகர் இழப்புகள் வரும் பொழுது உடனே சோர்ந்து போவாங்க. பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு மகனை இழந்ததற்காக 22 வருஷம் அவன் துக்க முகத்தோடு கூட ஆண்டவரோடு இருந்த உறவை துண்டித்தவனாக, ஆண்டவரோடு இருந்த உறவில் அவன் குன்றி போனவனாக, ஆண்டவரை தேடாதவனாக யாக்கோபு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் ஆண்டவருக்காய் தொடர்ந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 45:27 வாசிங்க பாப்போம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது, தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்புக்கு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி இப்பதான் என்ன பண்ணுதாம், உயிர்த்தது. இன்னைக்கு 37ஆம் அதிகாரம் 35 நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அழுது கொண்டு அங்க செத்த ஆவி இப்பதான் என்ன பண்ணுகிறது, உயிர்க்கிறது. அந்த காலகட்டங்களை தான் நான் சொன்னேன். 22 வருஷம் ஆண்டவரோடு இருந்த உறவுல நம்ம யாக்கோப்பு குன்றி போய் ஆண்டவரை தேடாத வண்ணமாக யோசேப்புக்காக அழுது கொண்டு ஒரு சோர்வின் நிமித்தமாக அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு அநேக இழப்புகள் நம்மை நோக்கி வரலாம். என்ன நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு வந்தாலும் நம்ம டிசிக்னேஷன் ஒன்றா தான் இருக்கணும். என்ன ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் ஒரு நாளும் தீமைக்கு என்னை வழிநடத்தவே மாட்டார். எரேமியா 29:11 நம்ம வாசிக்கும் பொழுது அப்படி வாசிக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ். அந்த கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தர் நம் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் ஒரு நாளும் தீமைக்கு வழிநடத்தவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தன் மகனுக்காக ஒரு இழப்பின் மத்தியில் உண்டான சோர்வு 22 வருஷம் ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்தான நெருக்கத்தை பிரித்தது. இன்றைக்கு எத்தனையோ சோர்வுகள் ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிறதான நெருக்கத்தை பிரிக்கிறதா?
நம்ம ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இல்லை, நம்ம இன்னும் உமக்காக ஓடுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற அன்பில் மாத்திரம் நம்ம விழுந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சோர்வுகள், எத்தனை இழப்புகள் என்ன வந்தாலும் ஆண்டவருக்காய் தொடர்ந்து ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என் தகப்பனார் மரிக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். திடீர்னு மரித்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் சபையில் பாட்டு எடுப்பேன், ஒர்ஷிப் எடுப்பேன். ஒரு சில நேரங்களில் சங்கீதம் எடுத்திருக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லை. பிரைஸ் தி லார்ட். சடனாக நான் ஊழியத்திற்கு வருவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. உறவினர்கள், நண்பர்கள் அநேகர் என்னை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஊழியத்தை பார்த்துக்கலாம். உறவினர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை இறந்திருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. அநேக காரியங்களை தடுத்தார்கள். நான் சொன்னேன், இந்த இழப்புகள் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியம் ஒரு நாளும் தடைபடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அவருக்காக நிற்பேன் என்று சொல்லி அடுத்த 3ஆம் நாள் சபையில் போய் நின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைத்தேன். கர்த்தர் அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை பயன்படுத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோன்னு சொன்னால் அடுத்த அளவுகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இழப்புகள் உண்மைதான். இழப்புகளவே பார்த்துட்டு உட்கார்ந்தோன்னு சொன்னால் அடுத்த அளவுகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது, போக முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் வரத்தான் ஆமாம் செய்யும். ஆமாம், கர்த்தர் நம் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அது ஒரு நாளும் தீமைக்கு இருக்காது. அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொரோனா காலகட்டங்களில் சபை நடத்த முடியாத சூழ்நிலைகள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்னுடைய தாயாருக்கும் கொரோனா வந்தது. அந்த நாட்களில் மருத்துவமனை எங்கிலும் பெட் இல்லாத ஒரு சூழ்நிலை. 2வது கட்டமாக திருப்பூரில் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர், ஒரு டாக்டர் எனக்கு அங்கே பெட்டு கொடுத்து, அந்த ஹாஸ்பிட்டல் கொரோனா வார்டும் அல்ல, எனக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்து என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. பெட்டில் படுத்துட்டோம். அன்றைக்கு கர்த்தருடைய ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆராதனை நடத்தி முடித்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை எனக்கு பெருமைக்காக நான் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு உந்துதலுக்காக நான் சொல்கிறேன். என்ன வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஒரு வைராக்கியமான ஒரு ஜீவியம். சோர்ந்து போய் இழப்புகள் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் எது வந்தாலும் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கப்படாது. எழுந்து அடுத்த அளவுகளுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக நாம் ஒரு ஸ்டெப்பை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், நம்ம எடுத்து உபயோகப்படுத்துவார். அடுத்த அளவுகளுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி சோர்ந்து போய் அந்த 200 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்த நிமித்தமாக 400 அமலேக்கர் என்ன பண்ணாங்க, தப்ப விட்டுட்டாங்க. நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்தோன்னு சொன்னால் பிசாசுக்கு தான் கொண்டாட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சோர்ந்து போய் உட்கார்ந்தா யாருக்கு கொண்டாட்டம்? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படி அவன் உட்காரணுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். இல்லை இல்லை இல்லைங்க.
பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரைஸ் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ 400 பேர், இந்த 200 பேர்த்த பார்த்தோம். அடுத்த 400 பேர், ஆமாம் பிரைஸ் தி லார்ட், தாவீதோடு கூட இசைந்து அந்த யுத்தத்திற்கு என்ன பண்ணினார்கள்? போனார்கள். கர்த்தர் தாவீதையும் அந்த 400 பேரையும் கொண்டு பிரைஸ் தி லார்ட் அமலேக்கியர் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? முறியடிச்சிட்டாரு. இந்த 400 பேரை இந்த 200 பேர் தப்பு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ தேவ திட்டத்தோடு கூட இந்த 400 பேர் தாவீதோடு கொண்டு வந்தாங்க, இசைந்து செயல்பட்டார்கள், இசைந்து செயல்பட்டார்கள். 38 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிப்போம். 1 சாமுவேல். கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் அவர்களோடு இருந்த எல்லாத்தையும் அந்த போருக்கு தயாராக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் இந்த 200 பேருடைய மனநிலைமை பிரைஸ் தி லார்ட் எப்படி ஆகிலும் பாதியில் நாம் என்ன பண்ணிடணும்? உட்கார்ந்துடணும்னு இருந்திருக்கோம். ஆனால் இந்த 400 பேர் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம போனால் அவங்கள முறியடிச்சிடலாம், நம்முடைய உடைமைகள், நம்முடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் இவங்க தாவீது அவர்களுக்கு சொன்ன பொழுது அந்த 400 பேருடைய மனநிலைமை பிரைஸ் தி லார்ட் சேர்ந்து போனால் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? முறியடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட் சொன்ன வார்த்தையோடு கூட இசைந்து இந்த 400 பேரும் புறப்பட்டார்கள். நீங்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போதும் அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யுத்தத்துக்கு போகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா சேர்ந்து போனார்கள். 7 நாள் என்ன பண்ணுகிறார்களாம்? ஆமாம், பிரயாணம் பண்ணுறாங்க. 7 நாள் சுற்றி பார்த்து அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கு மிருக ஜீவன்களுக்கு என்ன இல்லை? ஆமாம், தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ யோசபாத் சொல்கிறாங்க, இங்கே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசியை போய் நம்ம சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா, ஆமாம் எலிசாவை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆமாம் சந்திக்கிறார்கள். எலிசா சொல்கிற காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் நீங்கள் வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, சுரமண்டலங்களே நீங்க அடுத்த வசனத்துல வாசிச்சு பார்க்கும் பொழுது, வாத்தியக்காரரின் இடத்துல கொண்டு வருங்கன்னு சொல்லி அவங்களுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கினதுனால எலிசா சொல்லுகிற ஒரு காரியம் 16ஆம் வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கில் என்ன பண்ணுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். 17ஆம் வசனம், மழையை என்ன பண்ண மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படியாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நம்பி அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து அவங்க வாய்க்கால்களை வெட்டுறாங்க. நல்லா கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். இவங்க போனது எதற்கு அப்படின்னு சொன்னதுன்னா, யுத்தத்திற்கு போனது. எதற்கு? யுத்தத்திற்கு. யுத்தத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக வாய்க்காலை தோன்றதற்கு, துறவை வெட்டுறதற்கான எந்த எக்யூப்மெண்ட், எந்த பொருட்களையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. யுத்தத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. உண்மைதானுங்களே? ஆமாம், அத்தனை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது இங்கே வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. தண்ணீர் இல்லாமல் போகிறது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. தேவனுடைய மனுஷனை சந்திக்கிறார்கள். தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லா வாய்க்கால்களை என்ன பண்ணுங்க? வெட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி வசனத்துல எல்லாம் நான் வாட்சி பார்த்தோம். அவங்க 7 நாள் அப்படியே சுட்டி திரியிறாங்க, தண்ணீர் இல்லாமல். மிருகன் ஜீவன்களே அப்படியே வாடி போயிருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்?
இவங்களும் அதே சூழ்நிலையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. டயர்டாகி, தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, சோர்ந்து போய் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பலன் இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையோடு கூட இசைந்தபடியினால அவங்க வாய்க்கால்களை வெட்டுறாங்க. பிரைஸ் லார்ட். நான் நினைக்கிறேன் பிரைஸ் லார்ட், இருந்த கொஞ்சம் ஆயுதம், அந்த கத்தி, கொஞ்சம் சின்ன சின்ன ஆயுதம் வச்சுருப்பாங்கல்ல, எப்படி ஆகிலும் தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையோடு இசைந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த வாய்க்கால்களை என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டியிருப்பாங்க. கீழ்கண்ட வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்க. வெட்டுனாங்க, காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் என்ன பண்ணுச்சு, நிரப்பப்பட்டது. எப்பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு கூட இசைந்த பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே இணங்கி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த வனாந்தரத்தில் வாய்க்கால் வெட்டி என்ன ஆயிர போகுதுன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியர் 50 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவரோடு கூட, அந்த வார்த்தையோடு கூட, அவருடைய தரிசனத்தோடு கூட சபை மக்கள் இசைந்து செயல்படும் பொழுது, ஏன்னு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஊழியக்காரர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பிரிஞ்சு போனாலும் போகட்டும், நான் ஒரு நாள் அவரை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரூத் சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல கேட்குறாருல, நீங்களும் போய்விட. ஆமாம் சொல்றாரு, நித்திய வசனம் உம்மிடத்தில், நான் எங்கேயா போவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தோடு கூட, அவருடைய கர்த்தருடைய வார்த்தையோடு கூட தொடர்ந்து பயணிப்போம் என்று சொன்னாள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அநேக காரியங்களை திருப்பிக் கொள்ளுவோம். அமலேக்கரை மடங்கடிப்போம். கர்த்தர் இந்த ஊழியத்தை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிற நாட்களை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே காணோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பொருட்கள் இல்லை, பலன் இல்லை, பிரைஸ் தி லார்ட். எனக்கு தாளந்து இல்லை, எப்படி இந்த வாய்க்காலை வெட்டுறதுன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்க்கால்களை வெட்டுறாங்க. வனாந்தரமான இடத்துல வாய்க்காலை வெட்டி என்னையா நடக்க போகுதுன்னு சொல்லி யாரும் என்ன பண்ணல, முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல. தேவ மனுஷன் சொல்லிட்டா அது கண்டிப்பாக என்ன பண்ணும், நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை அதுதான். பிரைஸ் தி லார்ட். மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் என்ன பண்ணும், நிரப்பப்படும். சொன்ன வார்த்தையை, அந்த வார்த்தையோடு கூட இசைந்து செயல்பட்டபடியினால அப்படியே வாய்க்கால்களை வெட்டுறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். மிருக ஜீவன்கள் அவர்களும் குடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட் பிரயாணம் பண்ணுகிறார்கள், எதிரியை முறியடிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையோடு கூட இசைந்து செயல்பட வேண்டாம். ஊழியருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த தரிசனத்தோடு என்ன பண்ணணும், சேர்ந்து பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். தாவீதோடு இந்த 400 பேரும் சேர்ந்து பயணித்தபடியினால தான், ஆமாம், அங்கே அவங்களை எல்லாத்தையும் முறியடிச்சு பிரைஸ் தி லார்ட் அத்தனையும் திருப்பி கொண்டு வந்தார்கள், சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை அல்லது வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையோடு இசைந்து பயணிக்க வேண்டாம். ஒரு நாள் சோர்ந்து போய் என்ன பண்ணக்கூடாது, உட்காந்துடப்படாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் யாக்கோபு உட்கார்ந்தபடியினால தான் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கும் அவருக்கு இருந்தான உறவு 22 வருஷம் என்னாச்சு, கட்டாயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் உட்கார்ந்தபடினால தான் அங்கே அபிஷேகம் பிரைஸ் தி லார்ட் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஊழியத்தோடு தேவ திட்டத்தோடு இசைந்து செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல அவங்க எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லலை. ஆல்ரெடி 7 நாள் சுற்றி திரிஞ்சு தண்ணீர் இல்லாமல் சுற்றி திரிஞ்சிருக்கிறாங்க வனாந்தரத்தில். பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்லலை, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, பிரைஸ் தி லார்ட், எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கலை.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லியாச்சு, பிரைஸ் லார்ட், தோண்டி ஆகணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் தன் கைகளாலே தோண்டினாங்கன்னு தெரியாது, தோண்டி இருக்க கூடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். என்ன ஒரு நோக்கம், எப்படியோ நம்ம தண்ணீரை பார்க்க போகிறோம். இந்த வாய்க்கால்களை நாங்கள் தண்ணீரால் நிரப்புகிறத நாங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அந்த ஒரு தரிசனத்தோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயம் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனபுத்திரன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தினோடு ஊழியத்தை தரிசனத்தோடு இசைந்து செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் திரும்ப அந்த வசனத்துக்கு வரும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கல் எடுக்கிறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் இருக்கிற கிளேசம் தான், தாவீதுக்கு இருக்கிற துக்கம் தான் அவனோடு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து இருக்குது. உண்டா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய அந்த இடத்துல வேதத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள், பிள்ளைகள், இவங்க எல்லாத்தையும் தான் தாவீதோடு இருந்தவங்களதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இவனுக்கும் துக்கம் இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் முன்னின்ற தாவீதுக்கு மாத்திரம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். தேவ மனிதனோடு பிரைஸ் தி லார்ட் முறுமுறுத்து, பிரைஸ் தி லார்ட் அவரோடு கூட பிரைஸ் தி லார்ட் கசந்து, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம விருப்பம்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட் அந்த தரிசனத்தை நம்ம முற்றிலும் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. கல்லெறியெல்லாம் எடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, சகலத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி கொள்ள போகிறோம், நடங்க போகலான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு, பிரைஸ் தி லார்ட் தேவ மனிதன் சொன்ன வார்த்தையோடு தேவ மனிதனோடு கூட இசைந்து 400 பேரும் செயல்படுகிறார்கள். 600 பேர் போகிறாங்க, 200 பேர் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உம்மோடு கூட வருகிறோம். 400 பேர் சொன்ன காரியம் என்ன, நாங்கள் உம்மோடு கூட வருகிறோம். 200 பேர் உட்காந்துட்டு போகட்டும், 400 பேர் எடுக்கிற தீர்மானம் என்ன, பிரைஸ் தி லார்ட் நாங்கள் உங்களோட வர்றோம், கர்த்தர் சொல்லிட்டாரு, சகலத்தை என்ன பண்ணுவோம், திருப்பி கொள்ளுவோம். அந்த வார்த்தையோடு நாங்கள் நிற்கிறோம், தேவ மனுஷனோடு நாங்கள் என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் சபையை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஒரு உத்தமமான வார்த்தையை சொல்லுவார் இல்லையா, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் வேண்டாமோ. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக நல்ல ஊழியம் போயிட்டுருக்கும் பொழுது ஊழியக்காரரோடு இசைந்து செயல்பட்டுட்டு ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது பிரிந்து போயிடப்படாது, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கப்படாது. தேவ மனிதனோடு கூட இசைந்து செயல்பட வேண்டாம். இந்த 50 ஆண்டு காலம் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேற்றைக்கு நான் ஈரோட்டிலிருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தார். ஆமாம், ஆண்டவர் தான் அவர் என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு, நான் இப்போ நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பெருந்திர வரும்பொழுது அவர் ஏறினார், என் பக்கத்து சீட்டில் உட்காந்தார். கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு அம்மா ஒரு ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஃபோனில் எடுத்து காதில் வச்சு அவங்களுக்காக நான் பேசிட்டு அப்படியே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், ஐயா நீங்கள் பாஸ்டரா? ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பேசிட்டு வந்து எங்கே ஊழியம் செய்கிறீங்கன்னு எல்லாம் பேசிட்டு அவரை குறித்து நான் விசாரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகன் வாலிப வயதில் மனநலம் பாதிக்கப்பட்டு, நாங்கள் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் இருந்தோம், மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தான். அப்பொழுதுதான் அருகாமையில் ஒரு சபையை பார்த்தோம், அந்த போதகர் எங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. என் மகனுடைய மனநிலைமை கர்த்தர் மாற்றினார், மனவேதனையை கர்த்தர் மாற்றினார். மாற்றினதற்கு அப்புறம் அவனுக்கு திருமணம் ஆயிற்று. இப்பொழுது 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மருமகளும் ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் தான் போகிறாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கய்யா. பிரைஸ் தி லார்ட். எல்லா ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தின அந்த தேவ மனுஷனை விட்டுட்டு, அது ஒரு சின்ன சபை, ஒரு குடிசை மாதிரி தான், அவருக்கு ஒரு 30 பேர் தான் உட்கார முடியும். அந்த சபையில் எப்படி அங்கே வர்றதுன்னு சொல்லிட்டு மருமக வந்ததுக்கப்புறம் அந்த சபையிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் பெரிய சபைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்யா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் 30 பேராக இருந்தாலும் 20 பேராக இருந்தாலும் என் தேவ மனுஷனோடு நிற்பேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன ஒரு வைராக்கியமான ஒரு ஜீவியம்.
பிரைஸ் தி லார்ட். என் மகன் எத்தனையோ தடவை அந்த சபைக்கு வரணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியும் இந்த சபையில் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், என் ஜீவன் போனாலும் இந்த பாஸ்டர் தான் என்னை அடக்கம் பண்ணணும்யா. பிரைஸ் தி லார்ட். தேவ மனிதனோடு கூட இசைந்து பயணிக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஆமாம் தேவ மனுஷனை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், அநேக காரியங்கள் வரும், இடையில வரும், அநேக காரியங்கள் வரும். அநேக காரியங்கள் நல்லதாகவும் சொல்லுவாங்க, கெட்டதாகவும் சொல்லுவாங்க. நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் ஆமாம் பிசாசு ரெடியாக நோண்டிட்டு இருக்கிறான். ஆமாம், அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறான். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மனிதனோடு முதல்ல நம்ம பார்த்தோம், தேவ வார்த்தையோடு கூட இசைந்து போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது தேவ மனிதனோடு கூட என்ன பண்ணணும், நம்ம இசைந்து போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போதும். நீங்க இந்த வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த இடத்துல மோசே யோசுவாவை நோக்கி சொல்றாரு, பிரைஸ்லர் ஒரு திட்டத்தை அந்த இடத்துல சொல்றாரு. நாளைக்கு நீங்கள் அந்த மிட்பைனில் வாசிக்கும் பொழுது, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலை உச்சியில் என்ன பண்ணினார்கள், ஏறினார்கள். நீங்கள் பின்னாடி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு திட்டமிடுகிறார்கள். யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டமிடுறாங்க. அந்த திட்டத்தோடு கூட பிரைஸ் தி லார்ட் இவர்கள் இசைந்திருக்கிறார்கள். அந்த 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் என்ன பண்ணினார்கள், ஏறினார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த யுத்தத்திற்கு ஒரு தலைவனாக யோசுவாவை அந்த இடத்துல நியமிக்கிறார்கள். யோசுவா அந்த யுத்தத்திற்கு முன் செல்லுகிறார்கள். அந்த சொன்ன திட்டத்தை பிரைஸ் தி லார்ட் மோசேயோடு கூட யோசுவாவும் இசைந்து செய்கிறதை பார்க்கிறோம். சபையில் ஒரு திட்டம் தீட்டுனா, ஒரு பிரேயரு அல்லது ஒரு கூட்டங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னதுன்னா, போதகரோடு அந்த திட்டத்தோடு கூட நாமளும் இசைந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், அது இசையும் பொழுது தான் அந்த ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அந்த ஊழியத்தின் தரிசனத்தை என் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம். முதல் 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் சவுலை நோக்கி சொல்லுகிற ஒரு திட்டத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த திட்டத்தை அப்படியே சவுல் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு வெற்றியை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் பின்னாடி வசனங்களை போய் வாசிங்க, நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவ திட்டத்தோடு கூட தேவ தரிசனத்தோடு கூட நாம் இசைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கும், எத்தனையோ தரிசனங்கள் இருக்கும். போதகர்கள் எத்தனையோ தரிசனங்களையும் திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் சொல்லியிருப்பாங்க. அந்த திட்டத்தோடு கூட இசைந்து அந்த திட்டத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய், தோள் கொடுத்து நிற்கிறவர்களாய், ஊழியத்தில் அவர்களோடு கூட அந்த திட்டத்திற்கு இசைந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் அந்த ஆண்டில் அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ திட்டத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், இசைந்து செயல்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அநேக காரியங்களை கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல சோர்ந்து போய் என்ன பண்ணிடக்கூடாது, உட்கார்ந்துடவே
கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிசாசு அடிக்கடி இப்படி தான் சொல்லுவான், அவ்வளோதான், உன்னால் முடியாது, இதுக்கு மேலே நீ எழும்ப முடியாது, இதுக்கு மேலே எழும்ப முடியாது. பிரைஸ்ல டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்லுவார்? பிரைஸ்லான், அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ்லான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் வாய்க்க செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், முடியாதவைகளையும் ஆண்டவர் முடிக்க செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். சாத்தியம் இல்லை என்று சொல்லி டாக்டர் சொல்லலாம், சாத்தியப்படுத்துகிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஒன்றை மனசில் வச்சுக்கணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டாக்டரு, பிரைஸ் லார்ட். ஆனால் ஸ்டான்லி பாஸ்ட் அழகாக சொல்லுவாங்க, டாக்டரு படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, டாக்டரை படைச்சவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி பிசாசு சோர்வுகளை கொண்டு வருகிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். இதற்கு மேலே உன்னால் எழும்ப முடியாது, இதற்கு மேலே உன்னால் செய்ய முடியாது, இந்த திட்டத்தோடு சேர்ந்துடாத. பிரைஸ் லார்ட். பல காரியங்களை, போராட்டங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வந்துட்டே இருப்பான். பிரைஸ் லார்ட். தொடர்ந்து ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிரைஸ் லார்ட். தேவ வார்த்தையோடு, தேவ வசனத்தோடு இசைந்து செயல்பட வேண்டும். தேவ மனிதரோடு இசைந்து செயல்பட வேண்டும். தேவ திட்டத்தோடு கூட இசைந்து செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திட்டம் போட்டார் தாவீது, அந்த திட்டத்தோடு கூட இந்த 400 பேரும் எங்கேயும் உட்காரல, இசைந்து செயல்படுறாங்க. செயல்படும் பொழுது அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்க? முறியடிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், 200 பேர்த்தினுடைய சோர்வு 400 அமலேக்கியரை தப்ப விட்டது. நம்முடைய சோர்வு பிரைஸ் லார்ட் அநேக பிசாசுக்கு கொண்டாட்டம் உண்டாக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, எதில் சோர்வுட்டுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஆலயத்திற்கு வருகிறதுல, பிரைஸ் லார்ட் இன்னும் போதுகிறோடு இசைந்து செயல்படுகிறதில்ல, எதெல்லாம் சோர்வு இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நான் இன்றைக்கு என்னை திடப்படுத்தி கொள்ள போகிறேன். பிரைஸ் லார்ட். இந்த சோர்வுகள் இன்றோடு கூட அகன்று போகட்டும். நான் கர்த்தருக்காய் சட்டைகளை அடித்து எழும்ப போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளோடு இசைந்து செயல்படுகிறதற்கு பிரைஸ் லார்ட் அந்த 400 பேரை போல நான் சேர்ந்து செயல்பட போகிறேன். தேவ வசனத்தோடு கூட, தேவ மனிதனோடு கூட, சபைக்கு கொடுத்த தேவனுடைய தரிசனத்தோடு, திட்டத்தோடு கூட நான் இசைந்து செயல்பட போகிறேன். ஒரு தீர்மானத்தோடு எழுப்பி நிற்போமா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ரபதன ஷகரியா ரதலப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். 200 பேருடைய சோர்வு 400 அமலேக்கியரை தப்ப விட்டது. பிரைஸ் லார்ட். 400 பேர் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இசைந்தார்கள், தேவ மனிதனோடு இசைந்தார்கள், அந்த திட்டத்தோடு கூட இசைந்தார்கள். பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சோர்வு எலியாவினுடைய அபிஷேகத்தை எலிஷாவுக்கு கொடுத்தது. ஒரு சோர்வு 22 வருஷம் தேவனோடு இருந்த உறவை துண்டித்து போட்டது. பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் ஒரு விஷயம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உமக்காய் நான் நிற்கிறதற்கு நான் ஆயத்தம், உமக்காய் நிற்கிறதற்கு நான் ஆயத்தம், தேவ வார்த்தையோடு கூட நிற்கிறதற்கு நான் ஆயத்தம். அந்த 400 பேரை போல நான் இருக்கணுமே ஆண்டவரே, அந்த 400 பேரை போல இருக்கணுமே ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர, வார்த்தையோடு நான் இசைந்து செயல்படணுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேவ மனிதனோடு நான் இசைந்து செயல்படணுமே ஆண்டவரே. தேவ திட்டத்தோடு, ஆண்டவர் ஊழியத்தின் தரிசனத்தோடு நான் என்றைக்கு நிற்க வேண்டுமே ஆண்டவரே. ஓ பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எத்தனையோ காரியங்கள் நீ ஒன்றும் எழும்ப போகிறதில்ல, இதுக்கு மேலே நீ பிரைஸ் லார்ட் எத்தனையோ காரியங்கள் பலர் பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். இவ்வளோ ஒரு இழப்பு வந்துருச்சே, பிரைஸ் லார்ட் நீ ஆண்டவரை தேடி தேடி ஓடினாயே, இழப்பு வந்துருச்சே, இழப்பு வந்துருச்சே, கஷ்டம் வந்துருச்சே, கண்ணீரின் பாதையில் இருக்கிறையே, பலவீனப்பட்டிருக்கிறையே, பல காரியங்களை உங்களை குறித்து சொல்லலாம். பிரைஸ் லார்ட். ஒன்றை மறவாதீங்க, என்ன இழப்புகள் வந்தாலும் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஓ பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களாக, ஓ பிரைஸ் லார்ட் தேவ திட்டத்தோடு கூட இசைந்து நான் செயல்படுவேன். ஒரு நாள் நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து அழுதுறது போல, பிரைஸ் லார்ட் என்ன சூழ்நிலையிலும் அதே இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களாய் அல்ல, இன்னும் உமக்காய் நான் எழும்புவேன், இன்னும் உமக்காய் நான் ஓடுவேன்.
பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனை. எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே தேவ சித்தமே சாட்சியாய். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. மீண்டும் சொல்லுவோமா? ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்மளை பார்த்து சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில சொல்றாரு, தேவ வசனத்தோடு இசைந்து செயல்பட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த ராத்திரி வேளையில நிற்போம் என்று சொன்னால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தேவ வார்த்தையோடு, தேவ மனிதனோடு, தேவ திட்டத்தோடு இசைந்து செயல்படுகிற ஒரு அனுபவம் அது இந்த ஊழியத்தில் ஒரு நிறைவை கொண்டு வரும். என்ன வந்தாலும் தேவ மனிதனோடு நிற்பேன் என்கிற ஒரு அனுபவம். யார் கடந்து சென்றாலும் நான் ஒருபோது இந்த ஊழியத்தை விட்டு விலக மாட்டேன். யார் கடந்து சென்றாலும் தேவ மனிதனோடு நான் இருப்பேன். தேவ வார்த்தையோடு நான் ஜீவிப்பேன். தேவ திட்டத்தோடு, தேவ தரிசனத்தில் என்னையும் நான் இணைத்துக் கொள்ளுவேன். அதற்காக நான் ஓடுவேன், வைராக்கியமான இருப்பேன் என்று சொல்லி ஒரு நாள் நான் சோர்ந்து போய் மூலையில் உட்கார மாட்டேன். பிரைஸ் லார்ட். எனக்கு எதிராக வருகிறதான எந்த வார்த்தைகளை நான் புறம்பே தள்ளிவிட்டு பிரைஸ் லார்ட். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறது போல விசுவாசத்தை துவக்கினவரும் முடித்தவரும் ஆகிய அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோமே. பிரைஸ் லார்ட். நெருங்கி நிற்கிற பாரம், பாவம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பிரைஸ் லார்ட் ஒரே ஒரு தீர்மானத்தோடு இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே உமக்காக நிற்கிறதற்கு நான் ஆயத்தம். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உமக்காக நிற்கிறதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே, உமக்காக நிற்கிறதற்கு நான் ஆயத்தம். பிரைஸ் லார்ட். இந்த அடியை நான் பாடும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்துள்ள ஆண்டவருக்கு சொல்லி நாம் முடிக்க போகிறோம். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றென்றுமே. ஆமாண்டவரே, காக்கிற தெய்வம் கூடவே இருக்கிறபடினால சோர்வுகள் எல்லாம் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு காக்கிற தேவனுடைய திட்டம் தெளிவான வார்த்தையின்படி, தெளிவான தரிசனத்தோடு கூட, தெளிவான திட்டத்தோடு கூட அழைத்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தொடர்ந்து ஓட கிருபை தருவீராக என்று சொல்லி இதனால் கேட்க போறேன். ஏன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும்
ஒரு தரிசனத்தை கத்தர் கொடுத்து அந்த தரிசனத்துல உங்களையும் என்னையும் கத்தர் இணைத்திருக்கிற கிருபைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அந்த ஊழியத்தில் வைத்திருப்பதற்கு, இந்த திருச்சபையில் வைத்திருப்பதற்கு, இந்த தரிசனத்தை வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துல நம்ம சோர்வுகள் வந்து பிரிந்து போகாதபடிக்கு, சில சூழ்நிலைகளை வந்து நம்ம பிரித்து மினிக்காதபடிக்கு நல்ல ஆலோசனை இந்த நாளில் கத்தர் கொடுத்திருக்கிறார். சோர்வுகள் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சேர்ந்து நிற்கும் போது வரக்கூடிய மேன்மைகள் என்ன என்பதை குறித்து கத்தர் இந்த நாளிலே தெளிவாய் நம்ம கூட பேசியிருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ மனுஷனோடு சேர்ந்து இசைந்து இருக்க எங்களுக்கு பலம் கொடுப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து தரிசனத்தில் ஓடி நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குரிய விரிவாக்க பணியில நாங்களும் இணைந்து உமக்காய் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. சோர்ந்து போய் இருப்போம் என்று சொன்னா அநேகரை நாங்கள் விட்டு விடுவோம்ப்பா. அநேக ஆத்துமாக்களை இருந்து போய் விடுவோம். அநேகருடைய எதிரியுடைய தந்திரமான திட்டங்களுக்குள்ள செவி சாய்த்து விடுவோம் ஆண்டவரே. அதனால சோர்ந்து போகாதபடிக்கு, விடாய்த்து போகாதபடிக்கு நாங்கள் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு ஓடின தாவீதும் அவனை தொடர்ந்து 400 பேரும் அந்த சேனையை முறியடித்தது போல நாங்களும் இந்த தேசத்தை முறியடித்து பக்கம் திருப்பிக் கொண்டு சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. தேவன் சொன்ன வாக்கின்படியாக, தேவன் சொன்ன திட்டத்தின்படியாக நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது ஒரு நாளும் தடைபடாதபடிக்கு தொடர்ந்தும் பின்னால் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்வீராக, இடைபடுவீராக. ஒருவேளை சோர்ந்து போயிருப்பாங்களா அவர்களையும் கர்த்தர் உயிர் மீட்சி அடைய பண்ணி தொடர்ந்து ஓடி அவள் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கத்தக்கதான கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நல்ல வார்த்தைக்காக நன்றி, கொடுத்த அருமையான தாசனுக்காக நன்றி. தொடர்ந்து அவரையும் அந்த குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக, இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, வசனத்தின்படியாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னும் விருத்தி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அந்த ஊழியம் வளர்ந்து பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் இணைந்து வாழ்த்தி ஆஸ்வதி ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் தேவ திட்டம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்காய் இந்த 50 நாட்களுக்குள்ளாய் உமக்காய் அந்த சேனையாய் எழுப்பி நின்று உமக்காய் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. அநேகர் சோர்ந்து போகிற முறுக்கிற விடாய்த்து போகிற நபர்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. அநேகர் வரும் வழியில சோர்ந்து போய்விடலாம். அவர்கள் சோர்வு நம்முடைய வாழ்க்கையில சோர்வு கொண்டு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.